இவ்ளோ சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா இருக்கக்கூடிய இந்த டிஷ்ஷ வெறும் கடல மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம்னு சொன்னா நம்பவே முடியாது. இதுதான் டோக்லா. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்புல 3 கரண்டி கடல மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா சால்ட், சுகர் அண்ட் டர்மரிக் பவுடர், தண்ணி இது எல்லாமே போட்டு இந்த மாரி ஒரு சாஃப்ட் பேட்டரா கட்டி இல்லாம கரைச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிரலாம். அதுக்கப்புறமா அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஈனோ பவுடர். நீங்க ஈனோ போட்டதுக்கு அப்புறமா உங்க மாவு இந்த மாதிரி தான் ஃபுல்லா பபிள்ஸோட ஃப்ளஃபியா இருக்கும். இத ஒரு ஆயில் கோட்டட் ஒரு பாத்திரத்துக்குள்ள நீங்க ஊத்தி நான் நார்மலா நம்ம இட்லி எப்படி செய்வோமோ, அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் வேக வச்சு எடுத்தேன். இது கரெக்ட்டா ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் வெந்தாலே போதும். அதுக்குள்ள நம்மளுக்கு நல்ல சாஃப்ட்டான கேக் மாதிரி தோக்லா ரெடி ஆயிடும். இந்த தோக்லா இதோட முடிஞ்சிரலங்க. இதுக்கு மெயினான சிரப்பே நம்ம இப்ப தான் செய்ய போறோம். அந்த சிரப்ப எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு நல்ல ஹீட்டட் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு ஹாஃப் லெமன். இந்த லெமன் போட்ட உடனேவே ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கொதிக்கும் போது 1 ஸ்பூன் சுகர் அண்ட் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா உங்கள் தோக்லாவை வெளியே எடுத்துட்டு வந்து பீசஸ் போட்டுட்டு நீங்கள் இந்த சிரப்பை மேலே ஊற்றி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு கூட பேரப் பண்ணுறதுக்கு மின்ட் சட்னி பண்ணியிருந்தேன். இந்த மின்ட் சட்னியுமே ஒரு 5 மினிட்ஸ் ரெசிபி தான். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.